ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல் வைஷாக் ஷாலு வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்கள் கூட ஒருத்தர் கூட ஜாயினாக இருக்காங்க, அத்தை போகிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து செக்கப்புக்கு போகிறோம், பாலக்காடு அப்புறம் கேரளா. அதுக்கு தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மந்த் போயிட்டு வந்தோம், அந்த வீடியோ எடுக்க முடியலை. இது செகண்ட் வாட்டி போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நாங்கள் இப்போது பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பஸ்ஸு ஏறி தான் போகிறோம். நாங்கள் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்கோம். இனிமேல் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அங்கே போயிட்டு அத்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். டாக்டரை பார்க்கறதுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 11 போல் டாக்டர் வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன குண்டு தூக்கி போட போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல, அத்தைக்கும் தெரியல. அத்தை பாவமும் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டாக்டர் வேறு ஒருத்தர், அன்னைக்கு வந்து ஒரு லீவாமா கேட்காம வந்துட்டோம். அதனால் இன்னொரு டாக்டரை தான் பார்த்தோம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 1 மந்த் இருந்துட்டு அடுத்த 1 மந்த் வரும். அப்படி ஒன்று கூட இருக்குது. கஷாயம் பாட்டில் வாங்கிட்டு போகணும். ஆமாம், இது வேறு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், அதனால கஷாயம் தான் கொடுப்பாங்க. ஆமாம், அத்தை வந்து ரொம்ப பாவமாக ஆமாம் அப்செட்டில் உட்காந்துருக்காங்க. அத்தையே எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் அத்தை அப்படி தான். டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அத்தையே வந்து இப்போது உள்ளே போட்டிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கலாம் தெரியாது. பாவம் உள்ளே போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். வந்துட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். 120 தான் இருக்குது. ப்ரெஷர் எத்தனை உண்டு? 120. குறைவானோ? டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கெல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, மருந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து வாங்கிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்த தடவை வந்தப்போ அத்தையும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அத்தைக்கு ஃபேவராக தான் டாக்டர் எல்லாமே சொன்னாங்க. அதனால் அத்தை வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க. அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இந்த தடவை சொல்லவே இல்லை. நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தான் அந்த டாக்டரே கேட்டாங்க. அத்தையே கேட்டு பாருங்க. வந்ததே வேஸ்ட்டு. வந்த டாக்டரை பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வந்தால் அவர் இன்றைக்கி லீவாமா. அதனால் லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் வந்து ரிப்போர்ட் செக் பண்ணவர் வந்து இந்த தடவை பார்த்தோம், அவர் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இன்னொரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள், சரியாயிடும், நீங்கள் இன்னொரு மாதம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாத்திரை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா கிளம்பியாச்சு. சிங்கனோட ஓட்டு சிங்கப்பெண் போயிட்டுருக்கோம். 2 சிங்கப்பெண்ணுங்க, சிங்கமாக சிங்கண்டி. இது அசிங்கம் நடுவில் வர்றது, சிங்கம் இல்லை, சிங்கம் பின்னாடி வர்றது, என் பின்னாடி வர்றது. ஓகே, நாங்கள் இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பு போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு பார்க்குறோம், வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்து தயிர் பேசி ஏறிட்டோம். நான் அத்தை வைஷாக் எல்லாரும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே மாங்காய்லாம் வாங்கிட்டு ஏறிட்டோம். இங்கிட்ட சண்டை போட்டு சைடு சீட்டில் உட்காந்துருக்கோம். கம்பெனியில் உட்காந்துருக்காங்க. இந்த கரூர் 7 மணி போவோம். 7 മണിയാകുമ്പോൾ കരൂരെത്തും. അവിടുന്ന് ബസ് കയറണം. അവിടുന്ന് ബസ് കയറി ഞാൻ, അത്ത, മാമ എല്ലാവരും കൂടി ഇനി വീട്ടിലോട്ട് പോകും. അവരോട് ഇന്നത്തെ പാലക്കാട് ട്രിപ്പ് തീർന്നു. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பாலக்காடு ட்ரிப் படிக்கிறான். நாங்கள் வந்து பாலக்காடு போயிட்டு வந்தால் அடுத்த நாளே வந்து வந்தாச்சு. ஆனால் வீடியோ நேற்று முடிக்கிறதுக்கு முடியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்டாக வந்து பஸ்ஸில் வந்தது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. இனிமேல் பஸ்லேயே ஏறக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு ரொம்பவே டயர்டாகிட்டோம். அதனால் வீடியோ முடிக்கவே முடியலை. வந்தது சாப்பிட்டோம், படுத்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சதே 8 மணிக்கு தான். அது வரைக்கும் எந்த இதுவுமே தெரியலை. நல்லா வச்சுட்டா. அப்போது இனிமேல் கட் பண்ணவே இல்லடி. அப்போது இனிமேல் மண்டை கட்டாது.
இவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்னால நான் எப்படி வீடியோ எடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க இருப்பாங்க. அப்படி இது கட் ஆகுது அது கட் ஆகுதுன்னு. அதனால தான் நான் வந்து வீடியோ 2-3 வாட்டி கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக வந்துடுது. அப்போ இனிமே நெக்ஸ்ட் வீடியோவில் வர வரைக்கும் பாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.